பாராட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கும் நாவின் ஈரம் மட்டும் போதாது, இதயத்தின் ஈரமும் வேண்டும். அப்படி இதயத்தின் ஈரத்தோடு வாழ்த்த அழைக்கின்றோம் வேலூர் சார்பதிவாளர் ஓய்வு கவிஞர் முனைவர் சா லக்ஷ்மிபதி அவர்களை. காலம் கருதி வாழ்த்துபவர்கள் ஓரிரு வரிகளில் வாழ்த்த அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பின் வடிவங்களே, ராணி மகாலில் எங்கள் தங்க ராஜாவிற்கு முடிசூட்டு விழா. இந்த ராணி மகாலில் ராஜாவுக்கு முடிசூட்டு விழா. அண்ணா சாலையில் ஒரு அன்பெனும் கடலுக்கு வேலூரே முன்னின்று நடத்தும் பாராட்டு விழா. மகா சக்தி படைத்த சக்தி அம்மாவின் கூடவே இருக்கும் ஒரு கருணை மழைக்கு பட்டமளிப்பு விழா. நெற்றியில் திருமண், கனிவு பொழியும் கண்கள், புன்னகை பூத்த முகம், சதா சர்வகாலமும் ஓம் நமோ நாராயணி சொல்லிக் கொண்டிருக்கும் அலட்டலும் ஆடம்பரமும் இல்லாத நடை, வாசம் வீசும் நாராயணி பீடத்தின் வஸ்திரம், தென்றலாய் தழுவ வரும் மெல்லிய வார்த்தைகள், அளவில்லா ஆளுமை, ஓய்வறியா உதயசூரியன், தங்க கோயிலில் உள்ள ஒவ்வொரு புல்லும் பூவும் இவர் உழைப்பின் பெருமை பேசும். அன்னை கௌதமி தந்த அன்பின் அட்சய பாத்திரமே, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் பெற்ற கனிவின் வடிவமே, தங்க கோயிலில் உள்ள அம்மாவின் அனைத்து பக்தர்களின் நம்பிக்கை வானமே, மிருநாளினின் தங்க மணவாளரே, ஸ்ரீபுரத்தில் எல்லோரும் எம் சுரேஷ் இவர் என்று ஆசையோடு கொண்டாடும் ஆற்றல் இமயமே, மாமலை கோடி மகாத்மாவாம் நம் அம்மாவின் பிம்பமே. அம்மாவும் இவர் வேறு யாருமே இல்லை, அவருடைய பிம்பம்தான். பேசும் தெய்வமாம் அம்மாவின் அருள் பார்வை கண்டு பணிகள் முடித்துவிடும் அசகாய சூரர் இவர். சட்டை போட்ட சக்தி அம்மா. அம்மா சட்டை இல்லை, இவருக்கு சட்டம் மட்டும் போட்டிருப்பார். சட்டை போட்ட சக்தி அம்மா, ஊருக்கு உதவும் பயன் மரம், அம்மாவுக்கு உழைப்பதே யோகம் என்பதே இவரது மந்திரம். சக்தி அம்மாவின் கையில் விதை என்றால் அந்த விதைகளை வாங்கி விதைக்கும் வித்தைக்காரர் இவர். வெறும் 1.5 ஏக்கராவில் இருந்த ஸ்ரீபுரத்தை 100 ஏக்கரா பரப்பளவாக்கி அதில் தங்கத்தை தேக்கி வைத்து பராமரித்து இன்று நாம் அண்ணாந்து பார்க்கின்ற மாபெரும் தங்க கோயில் உருவாக்கிய சக்தியம்மாவின் இன்னொரு கைதான் சுரேஷ். சக்தியம்மா செய்து வரும் சமுதாய நலத்திட்ட பணிகள் எல்லாம் பயனாளிகளை போய் சேர இவரே வாய்க்கால். இவரது சமூக சேவைக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து மகுடம் சூட்டியது அமெரிக்கா. இன்று இங்கே சேவா ரத்னா எனும் உயரிய விருதை வழங்கி மகிழ்கிறது. அமெரிக்காவில் உருவாகி வேலூரில் வளர்ந்த ரோட்டரி சங்கங்கள் இன்று எங்கள் தங்கத்திற்கு சேவா ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கும் எல்லோருக்கும் அம்மாவின் சார்பில் ஆசீர்வாதங்கள், எங்கள் சார்பில் எவரெஸ்ட் அளவு இதயம் கனிந்த நன்றிகள். எங்களை அளவற்ற அன்பால் ஆண்டு வருகின்ற பாசக்கார ஆளுநரே, நாளைய ரோட்டரி மாவட்டத்தின் ஆளுநராக மணக்க இருக்கும் சுறுசுறுப்பும் பரபரப்பும் விறுவிறுப்பும் பளபளப்பும் மிக்க ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களே, அந்த பெப்சியை விட மோஸ்ட் பவர்ஃபுல்லான பெப்சி சீனிவாசன் அவர்களே, அப்பன் குருவாயூரப்பன் ஆசி பெற்ற சம்பத் கொள்கை கொணவட்டத்தின் கொள்கை தங்கம் ரொட்டேரியன் சம்பத் அவர்களே, விருது வழங்க வருகை தந்திருக்கும் தமிழகத்தின் இரு பெரும் வள்ளல்களே, வேந்தரை வணங்குவது ஒரு கிராமத்து வரப்போரத்து சிறுவன் வெள்ளை மாளிகையில் அதிபரை வணங்குவது போல, வரப்போரத்து ஒரு சிறிய ஏழை வெள்ளை மாளிகை அதிபரை வணங்குவதைப் போல மண் பயனுற வேண்டும் என்பது மகாகவி பாரதியின் ஆசை. பிறந்த மண்ணுக்கு அளவு கடந்த பெருமை சேர்த்திருக்கும் வேந்தரே, எங்கள் வீட்டு பிள்ளை நீ என்று எங்கள் வேலூரை கொண்டாடும் கல்வி வள்ளலே, இந்த வையம் வேலூரை சுற்றி வர விஐடி கொண்டு வந்த கோவிந்த செல்வமே, கோவிந்த அப்பா பேர் கோவிந்த செல்வமே, எத்தனை பிரம்மாண்டங்கள் படைத்தாலும் வேலூர் பாமரரை மறக்காத எங்கள் இனிய அண்ணனே வணக்கம். அபிராமி அந்தாதியை எல்லோருக்கும் தெரியும். சுப்பிரமணிய பட்டர் தான் அபிராமி பட்டர். சுப்பிரமணிய அவருக்கு இயற்பெயர். சுப்பிரமணிய பட்டர் தான் அபிராமி பட்டர். அன்னை அபிராமியை நேரில் தரிசனம் செய்த பாக்கியசாலி அவர். திருக்கடையூர் தந்த பக்தி புதையல் அவர். இந்த அபிராமிநாதரோ உலக ரோட்டரி சங்கத்தை தன் உள்ளங்கையில் வைத்திருப்பவர். உலக ரோட்டரி சங்க செய்திகளை உள்ளங்கையில் வைத்திருப்பவர். இவர் சொன்னதை செய்கிறவர், செய்வதை மட்டுமே சொல்கிறவர். வேலூர் நிகழ்ச்சி என்றால் எங்கிருந்தாலும் வந்துவிடும் எங்கள் வாரியாரை போல, எங்கிருந்தாலும் வந்துவிடும் வேலூர் வாரியாரை போல, வேலூர் நிகழ்ச்சி என்றால் தவறவிடாமல் வந்துவிடும் தங்கமான மனிதர் இவர். அன்னை அபிராமின் அருளும் அம்மையப்பனான ராமநாதர் அருளும் ஒருங்கே பெற்ற அபிராமி நாதரே வணக்கம். சக்தி அம்மாவின் பூரண ஆசி பெற்ற டாக்டர் சுரேஷ் பாபுவை வாஞ்சியுடன் வாழ்த்த வந்திருக்கும் வேலூரின் விஐபிகளே அனைவருக்கும் வணக்கம். எதையும் எங்கும் ஜெயித்து காட்டும் ஜவஹர்லால் ஜெயின், பூமிக்கும் நோகாமல் நடக்கும் நந்தவானமாய் சிவகுமார்,
பெரும் நட்பு படை கொண்ட பழனி, களம் பலகண்ட போராளி ஞானவேலு. இவர்களுக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லை பேச. இருந்தாலும் சுரேஷ் ஐயா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் தனக்கு ஆலவட்டம் சுழற்றிய திருக்கட்சி நம்பிகளுடன் தினமும் பேசியதாய் வரலாறு. கிபி 8ஆம் நூற்றாண்டில் தம்பிரான் தோழர் என சுந்தரர் அழைக்கப்பட்டதும் ஒரு வரலாறு. இப்போது வேலூரில் ஒரு தெய்வம் தினசரி பேசுகிறது ஒருவரிடம், அது இவரிடம். யார்? அம்மா பேசும் தெய்வம் இவரிடம் மட்டுமே தினமும் 24 மணி நேரமும் பேசுகிறது. மாமலை கோடியில் சத்தியமா நமக்கு ஒரு பேசும் தெய்வம். அந்த தெய்வத்தின் உற்ற தோழர் இவர். ஐயா 30 ஆண்டுகள் சொன்னார், கவர்னர் 40 ஆண்டு காலம். இருவரும் பள்ளி தோழர்கள். நம்ம ஐயா எம்டியும் சத்தியமாவும் பள்ளி தோழர்கள். ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, அது இப்போதல்ல, பிள்ளை பருவத்திலிருந்தே ஒரு 40 ஆண்டு காலம். அம்மா ஊரிஸ் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது அவரை இருசக்கர சைக்கிளில் அமர வைத்து பின்னால், அம்மா டபுள் சேர்த்தின்னு போனவர், அவர் சத்தியமாக டபுள் சேர்த்தி போனார் சைக்கிளில். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர வைத்து இதே அண்ணா சாலையில் அழைத்து சென்ற பெருமை இவருக்கு மட்டுமே உண்டு வேலூரில். அது அம்மா சொந்தமாய் கார் வாங்கும் வரைக்கும் அது அன்றாடம் நடந்தது. 100 ஏக்கர் பரப்பளவில் 1500 கிலோ தங்கத்தால் உருவான தங்க கோயில் கட்டும் பணியில் இவர் அம்மாவோடு தன்னை கரைத்து கொண்டவர். தங்க கோயிலின் அப்பாயிண்டட் எம்டி அல்ல இவர். தங்க கோயிலின் அப்பாயின்மெண்ட் எம்டி அல்ல, சுயம்புவாய் வந்த எம்டி. தானாய் வந்த சுயம்புவாய் வந்த எம்டி. இன்று 2000 மாணவர்கள், 2000 அலுவலக பணியாளர்கள், 2000 ஜீவராசிகள் என தினமும் ஆசையுடன் பாதுகாக்கும் பாதுகாவலர். தினமும் காலை 7 முதல் இரவு 12 வரை கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் உழைக்கின்ற கடுமையான உழைப்பாளி. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் சாமிகள் சொன்னதைப் போல அம்மாவின் இந்த அணுக்க தொண்டர் சுரேஷ் பாபு சேவையாற்றி வருகிறார். இவர் சேவையை பாராட்டி இனி விருதுகள் அணிவகுக்க வரும் காலம் பொற்காலம். இவருக்கு வரும் எல்லா புகழும் அம்மாவின் திருவடிக்கை அணி சேர்க்கும். இத்தோடு என் கவிதை நிறைவேறும். நன்றி, வணக்கம். அருமையான கவிதையால் நம்மை நனைய செய்த திரு லக்குமிபதி அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். ஒரு செயலை தொடங்கி வைப்பது அறிவு, முடித்து வைப்பது உழைப்பு. வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.